ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டைம் காலைல 8 மணி ஆகுதுங்க. இந்த வாரமும் சூப்பரான கிளைமேட். இந்த வாரம் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் சந்தைக்கு வந்திருக்குன்னு சந்தையோட அப்டேட் பார்த்துடலாம் வாங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம அண்ணன் கடைக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம இந்த கடையை தான் கவர் பண்ணுவோம். உலக உருண்டெல்லாம் வச்சுருந்தார் இந்த வாரம். பார்க்கறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. இது பக்கத்துலேயே பாருங்கள், அந்த பழைய காலத்து டிவி வச்சுருக்காங்க பாருங்கள், விண்டேஜ் டிவி அக்காயோடது. இது பிளாக் அண்ட் ஒயிட் டிவின்னு தான் நினைக்கிறேன். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டிவி தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பார்க்கறதுக்கு அந்த ஞாபகம் வந்தது, அதனால தான் இதை கவர் பண்ணேன். இந்த உடனில் ஹார்மோனிய பெட்டி கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறையா கிடைக்குது மார்க்கெட்டில். இது ஓரளவுக்கு ஓகேன்ற கண்டிஷனில் தான் இருந்தது. அந்த உட்டில் டேமேஜ் ஆகிருக்கும், இதில் ஓகே தான், இது நல்லா இருந்தது. இது ஹைஃபை சிஸ்டம்லாம் கூட வச்சுருந்தார் இந்த வாரம். அப்புறம் பிசி செட்டாகவே இருந்ததுங்க, 2 பீஸ் இருந்தது, காம்போவாக வச்சுருந்தார். இதோட ப்ரைஸ் வந்து 5000 சம்திங் சொல்லியிருந்தார். அப்புறம் போன வாரம் இருந்த ஐட்டம்ஸும் கொஞ்சம் இருந்தது. இந்த பிலிப்ஸோட எஃப்எம் ரேடியோ தாங்க நான் தேடிட்டு இருந்தேன். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம பாக்கெட் எஃப்எம் மாதிரி கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி எடுக்கலான்னு பார்த்தேன். இதுவும் சூப்பரான கண்டிஷனில் இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு பாருங்கள், பக்காவான கண்டிஷனில் இருக்குது. இதில் என்ன ஒரு இதுனா, பேட்ரி வந்து பெரிய பேட்ரி போடுற மாதிரி இருக்கும். அந்த செல்லு கட்டுன்னு சொல்லுவாங்களே, பெருசாக இருக்கும் பாருங்கள், அந்த பேட்ரி இதில் போடுற மாதிரி ஆப்ஷன் வருது. இந்த வாட்டர் பியூரிஃபையர் கூட வச்சுருக்காரு பாருங்கள். ப்ரைஸ் 800 சொல்லியிருந்தார். இந்த பிராண்டடு கிளாஸ் ஸ்டவ் ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இந்த வாரம். இதோட ப்ரைஸ்லாம் வந்து 1500 2000 இந்த ரேஞ்சு சொல்லியிருந்தாங்க. 3 பர்னர் அண்டு 2 பர்னர் இது ரெண்டுமே வச்சுருந்தாங்க. எல்லாமே புது பீஸ் தாங்க, இது பாக்ஸ் பீஸோடவே இருந்தது. இந்த ஷாப்பில் ஒரு டிபி-லிங்கோட ரவுட்ரு ஒன்று பார்த்தாங்க, செம்ம கண்டிஷனில் இருந்தது, வித் சார்ஜரோடவே கிடச்சிது. இது ஆன்லைன் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி 2000 2500 வராங்க. இது ஆன்லைன் ப்ரைஸு. 4 ஆண்டனா டிபி-லிங்க் ரவுட்ரு. இது ப்ரைஸு 500 சொன்னார். நம்ம பார்க்கிங் பண்ணால் இன்னும் கம்மியாக கூட வாங்கலாங்க, சீப்பாக கிடைக்கும். ஆனால் கண்டிஷன் சூப்பராக இருந்ததுங்க, செம்ம கண்டிஷனில் இருந்தது. நான் ஆல்ரெடி 2 ரவுட்ரு வாங்கி வச்சுருக்கேன் டிபி-லிங்கோடது, அதனால தான் இது எடுக்கலை நான். அதுவே இன்னும் செக் பண்ண முடியாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். நான் செக் பண்ணிட்டு நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. இந்த ஷாப்பில் நிறையா அந்த வாக்மன்லாம் இருந்ததுங்க. எவ்வளோ பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் எதுவுமே பிராண்டட் கிடையாது. பார்க்குறதுக்கு கண்டிஷன் ஓரளவு ஓகேன்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இது உள்ள லென்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது, நம்ம எடுத்து தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட பிராண்டட் வாக்மனே இருக்குது. சரி, அதனால தான் இது எடுக்கல, நான் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். இந்த ஷாப்பில் ஒரு 2 ஸ்பீக்கரு அண்ட் ஆம்போட செட்டு வச்சுருந்தாங்க. ஸ்பீக்கர் கண்டிஷன்லாம் சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் என்ன பிராண்டுன்னு தெரியல. இது ஆம்பும் பார்க்குறதுக்கு லோக்கல் பிராண்டு மாதிரி தான் தெரியுது. ப்ரைஸு கேட்டால் 6000 சொல்கிறாங்க. இது செட்டு 6000 சொல்கிறாங்க. செட்டு எவ்வளோ? செட்டு அப்படியே 6000 வரும்பா. செக் பண்ணி தரேன். செக் பண்ணி தரீங்களா? செக் பண்ணி தரேன். ஒர்க் ஆகுது? செக் பண்ணி தரேன். 6000 வருமா? 6000 வரும். ஆம்பிளி பேரு 2 ஸ்பீக்கரு பக்காவாக செக் பண்ணி தரேன். என் வீட்டிலே ஒரு வாரம் ஓடி இருந்தது. சரி. இந்த வாரம் PS3 ஒரு 2 பீஸ் வந்துருந்ததுங்க. நான் காலையிலே ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருந்தேன், அது லொக்கேஷனோட அப்டேட் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் வந்து 4500 வரும்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கிங் பண்ணால் இன்னும் கம்மியாக கூட சீப்பாக வாங்கலாம் நம்ம. காலையிலே நிறையா பேர் இதை செக் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி இது சேலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிஷன் கூட சூப்பராக இருந்ததுங்க, நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. 2 பீஸ் இருந்தது, ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருந்தது. வித் ஜாஸ்டிக் கூட இருந்தது. ஜாஸ்டிக்கு அண்டு கேம் கேசட்டில் கூட வச்சுருந்தாங்க PS3. இது இந்த வாரம் ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க மார்க்கெட்டில். இங்கே கூட பாருங்கள், ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க ஸ்பீக்கர் பாக்ஸு. ஏகப்பட்ட ஸ்பீக்கர் பாக்ஸ் பார்த்தேங்க நான். நிறையா ஷாப்பில் வச்சுருந்தாங்க ஸ்பீக்கர் பாக்ஸு. இந்த கார் மிரர் கூட இருக்குது பாருங்கள். இது வித் டிஸ்பிளே விட வரும். இது நம்ம ரிவர்ஸ் கீர் போட்டுனா இதில் காட்டும், அது அந்த மாதிரி மாடலு. இது ஒரு டிவைஸ் இருந்ததுங்க, இது என்ன டிவைஸ்னே தெரியல. இது நானும் செக் பண்ணி பார்த்தேன், இது என்ன டிவைஸ்னே பார்க்க முடியல. இது ஃப்ரண்ட்டில் பார்த்தா நம்ம அந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லோக்கல் பிராண்டு ஆம்பெலாம் கூட நிறையா வந்துருந்ததுங்க மார்க்கெட்டுக்கு. நான் ஒரு 4-5 பீஸ் பார்த்துருப்பேன் போல், நிறையா பீஸ் இருந்தது இந்த வாரம். அப்புறம் அந்த கார் செட்டு, அந்த ஹோம் தேட்டர் செட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், பிலிப்ஸோடது. சிடி பிளேயர் அண்டு ஹோம் தேட்டர் செட்டாகவே வச்சுருந்தாங்க. 2.1 நினைக்கிறேன். இது கவர் உள்ள அந்த அக்சசரிஸ்லாம் வச்சுருந்தாங்க. என்னன்னு தெரியல, இந்த ஷாப்பில் மட்டும் நிறைய கூட்டமாக இருந்தது. என்னென்னு போய் எட்டி பார்த்தா எல்லாம் அந்த வாட்சு அப்புறம் ஏர்பட்ஸ் வரும்ல, இதெல்லாம் சேலுக்கு போட்டிருக்காங்க. சீப் ரேட்டில் 100 அண்டு 150க்கு சேலுக்கு போட்டிருக்காங்க. அது எவ்வளோ பேர் செக் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள். நிறையா ஹோம் யூஸ் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் இந்த ஷாப்பில். அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுறது தென்படுதானே அப்படியே செக் பண்ணி பாருங்கள்.
இந்த பட்டன் ஃபோன்ஸில் கொஞ்சம் யூனிக்கான மாடல்லாம் இந்த வாரம் பார்க்க முடிஞ்சுது. இது பாருங்கள், இந்த மோட்டோவோட கொஞ்சம் ஃபேமஸான மாடலுங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்தா டிஸ்பிளே ஃபுல்லாக கண்டமாக இருக்குது உள்ளே. அதே மாதிரி நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க, சூப்பரான ஃபோன்லாம் கூட இருந்தது. இதுவும் பாருங்கள், இதுவும் மோட்டோ தான். இதோட கண்டிஷன் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மாடல்லாம் நம்ம வெளியே பார்க்கவே முடியாதுங்க. இந்த மாதிரி சந்தையில் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், கிடைக்கும். இந்த சாம்சங்கோட ஃப்ளிப் மாடல் கூட இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸ்லாம் வந்து 500 600 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. நல்லா ஒரு சில ஃபோனில் ஒர்க்கிங்காகவே இருக்குதுங்க. மேபி இதில் பேட்ரி தான் ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம எடுத்து பேட்ரி ரெடி பண்ணால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த சோனியோட மாடல் பார்த்தீங்களா, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஒரு ஐபேட் ஒன்று இருந்ததுங்க அந்த ஷாப்பில். இது ஒரு 2GB ஐபேடு. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. கண்டிஷன் பக்காவான கண்டிஷன். ஆனால் ஓல்டு மாடல். இதோட சார்ஜர் தான் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி மாடல். இதோட ப்ரைஸ் கேட்டால் 1200 சொல்கிறாரு அவர். கேட்டால் ஆப்பிள் ரேட் அதிகம் அப்படின்றாரு. தையல் மிஷினில் நான் வாரம் கவர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போவும் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க. இதெல்லாம் வந்து 2500லேருந்து 3000 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த 3 பேஸ் இபி மீட்ரு கூட வச்சுருக்காங்க பாருங்கள். பழைய மாடல், ஓல்டு மாடல் இபி மீட்ரு. இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னன்னு தெரியலங்க, எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா இந்த கச்சேரிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இது நேம் என்னன்னு கரெக்டாக தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா இருந்ததுங்க. சவுண்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நான் கொஞ்ச நேரம் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்தது. தஞ்சை பெரிய கோயிலோட அந்த டிசைன் போட்டு ஹார்ட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. 2 பீஸ் இருந்தது, சூப்பராக இருந்தது. சோனியோட ஐஃபை சிஸ்டம் ஒன்று இருந்தது. இதை செக் பண்ணி பார்த்தேன், அந்த டோரெலாம் சரியாக ஓப்பன் ஆகாமல் இருந்தது. ஆனால் இது எடுத்தால் கொஞ்சம் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 4000 வரும்னு சொல்லியிருந்தார். அப்புறம் அந்த கண்ட்ரோலர்லாம் கூட ரொம்ப டைட்டாக இருந்தது. இந்த கேஸ் ஸ்டவ் நிறைய மார்க்கெட்டில் பார்க்க முடியுதுங்க. நல்லா பிராண்டடான ஐட்டமே கிடைக்குது. அப்புறம் இந்த டேப் ரெக்கார்டரு, பிசிலாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். சோனியோட சிஆர்டி டிவி கூட ஒரு பீஸ் வச்சுருந்தாங்க. 2 ஃப்ரிட்ஜு சேலுக்கு வச்சுருந்தாங்க. நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேங்க. சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. 2மே பக்காவான கண்டிஷனில் இருந்தது. பக்கத்தில் இருக்கிறது கோத்ரேஜ் மாடல். அதுவும் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு தான். உள்ளே ஐஸ் கட்டியோடு இருக்குங்க. அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல். ஃபுல்லாக சில்லுன்னு இருக்குது. கூலிங் அப்படியே இருக்குது. சைட்லலாம் பாருங்கள், ஐஸ் கட்டிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒருவேளை ஐஸ் கட்டி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஓப்பன் பண்ணும்போது கூலிங்காக இருக்குது. செக் பண்ணுறதுக்காக போட்டிருப்பாங்க போல். கண்டிஷன்லாம் சூப்பராக இருந்ததுங்க. இது ப்ரைஸ் டீட்டெயில் கேட்கலான்னு பார்த்தா அந்த ஷாப் ஓனர் இல்லை. நானும் கொஞ்சம் நேரம் நின்று வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் அவர் இல்லை, நான் கிளம்பிட்டேன். நல்லா இருந்தது, கண்டிஷன் சூப்பராக இருந்தது. வாஷிங் மிஷின்லாம் கூட சேலுக்கு வச்சுருக்காங்க. உள்ளே பாருங்கள், கூலிங் அப்படியே இருந்தது. அதனால தான் நான் அவ்வளோ நேரம் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்துலேயே ஆப்பிளோட ஐபேடு 2 பீஸ் இருந்தது. இதுவும் செக் பண்ணி பார்த்தேன் எடுத்து. இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஃப்ரண்ட்டில் இந்த டிஸ்பிளே மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு. இதில் எதுவும் ஆன் கண்டிஷன் இல்லை. இன்னொரு பீஸ் ஆன் கண்டிஷனில் இருந்ததுங்க. சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. அதை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. இது மாடல் iPhone 4ன்னு நினைக்கிறேன். இது கூட ஒரு பீஸ் இருந்தது. இதெல்லாம் நாட் ஒர்க்கிங், ஆனால் ஒர்க்கிங் கிடையாது. நம்ம ஏதாவது ஸ்பேர் தேவைப்பட்டால் எடுக்கலாம், அந்த மாதிரியான இது தாங்க சொன்னேன். இந்த ஐபேட் தான் சொன்னேன், ஒர்க்கிங்லேயே இருக்குது பாருங்களேன். அந்த டேட்டு அந்த டைம்லாம் காட்டுது பாருங்கள். ஐபேடு நல்லா இருந்தது, கண்டிஷனு சூப்பராக இருந்தது. என்ன ஒன்றா இதில் லாக் இருந்தது. உள்ளே வந்து iCloud லாக் இருந்தது. அதுதான் ஒரு பிரச்சனை. நம்ம லாக் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் இதில். மற்றபடி கண்டிஷன்லாம் சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் வந்து 2000 வரும்னு சொன்னார். பார்கிங் பண்ணால் இன்னும் சீப்பாகவே வாங்கியிருக்கலாம். இந்த கிட்ஸு ஜீப்பு கூட ஒரு பீஸ் இருந்ததுங்க. நம்ம இதுவும் வாரம் நம்ம கவர் பண்ணுறோம். இதுவும் கண்டிஷன் நல்லா இருந்தது. அப்படியே நீங்களே பாருங்கள், பார்க்குறதுக்கு கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா பேட்ரி தான் ப்ராப்ளம் வரும். இது மேக்ஸிமம் பேட்ரி தான் ப்ராப்ளம் வரும். பேட்ரி நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இதோட ப்ரைஸு 3000 வரும்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரொஜெக்டர் நிறையா பீஸ் இருந்ததுங்க இந்த வாரம். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிஷன்லாம் நீங்களே பாருங்கள், பார்க்குறதுக்கு பக்காவான கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து கீழே இது 1000 ருபீஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. மேலே 2 பீஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து 3000 ஒன்று, 2500 ஒன்று வரும்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிஷன் பக்காவாக இருந்தது. விண்டேஜ் டேப் ரெக்கார்டர் ஒன்று இந்த ஷாப்பில் பார்க்க முடிஞ்சதுங்க. இதோட கண்டிஷன்லாம் பார்த்தீங்களா, கண்டிஷன்லாம் அவ்வளோ சரியில்லை. ஆனால் இது ரொம்ப ஓல்டு மாடலுங்க.
இந்த டோர்லாம் கூட சரியாக ஓப்பன் ஆகலை, நல்லா அழுத்தி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இது விண்டேஜ் மாடல்னால இது சேல் ஆகிடுங்க. இது ப்ரைஸ் வந்து 500 வரும்னு சொல்லியிருந்தாங்க. இது நிறையா பேர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி டேப் ரெக்கார்டர்லாம் எடுக்கிறதுக்கு நிறையா பேர் வராங்க, பார்த்து எடுக்கிறாங்க. இந்த விண்டேஜ் மாடலாக பார்த்து எடுக்கிறாங்க. எல்லாமே ஷோ பீஸு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இது ஒர்க்கிங் கிடையாது. இந்த கேஸ் ஸ்டவ்வு நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, நிறையா கிடைக்குதுன்னு. இங்கே கூட இருக்குது பாருங்கள். இந்த ஆஃபீஸ் சேர்லாம் நிறையா கொண்டு வந்திருந்தாங்க இந்த வாரம் மார்க்கெட்டுக்கு. எவ்வளோ பீஸ் இருக்குது பாருங்கள். ஒன்று ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. 2500, 2000, 1500 இந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரேஞ்சு. எல்லாமே புதுசு தாங்க. இந்த ஷாப்பில் அந்த ஏகப்பட்ட கேம்கார்டர் கொட்டி வச்சுருந்தாங்க பாருங்கள். அந்த சோனிது, அப்புறம் அந்த பேனசோனிக்கு இந்த மாதிரியான கேம்கார்டர்லாம் ஏகப்பட்டது குப்பை மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க. இது எதுவுமே ஒர்க்கிங் கிடையாதுங்க. எல்லாமே இந்த டேமேஜ் பீஸ் தான். இது ஏதாவது ஸ்பேருக்கு எடுக்கலான்னு நினைக்கிறேன். இது எடுத்து ஸ்பேருக்கு யூஸ் பண்ணலாம். கேமரா கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து என்ன கம்பெனின்னு தெரில. இது லோக்கல் கம்பெனி மாதிரி தான் தெரியுது. நிறையா பீஸ் இருந்தது. இந்த மைக் செட்டு போடுறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரியான ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த பாக்ஸாக இது வந்து ஒரு ஃபுல் செட்டுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிவைஸ் ஒன்று கண்ணில் படுது. இது எடுத்து பார்த்தேங்க. இது என்னன்னு தெரியல பார்க்கும் போது. அப்புறமா தான் நான் நெட்டில் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். இது ஒரு ஜிபிஎஸ் கருவிங்க. இது அந்த மேப் ஜிபிஎஸ்லாம் வருது பார்த்தீங்களா, ரூட்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணி வைப்போம்ல, அந்த கருவின்னு சொல்லி நெட்டில் போட்டு இருந்தது. ஒரு நண்பர் ஜென்ரேட்டர் கொஞ்சம் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டு இருந்தார். சரி, அவருக்காக இதை நான் கவர் பண்ணேன். இது நான் ரேட்டு கேட்டால் இது சேல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டார் அவர். ப்ரைஸ் வந்து 14,000 வரும்னு சொல்லியிருந்தார். இது சேல் ஆகிடுச்சி. பக்கத்தில் ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில், அதுதான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ரெக்கார்ட் பிளேயரு கேசட்ஸ் எல்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. ஃபேமஸான டைட்டில்லாம் எல்லாமே ஓல்டு மூவிஸோடது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 1000 ருபீஸ்ன்னு சேல் பண்ணுறாங்க. ஒரு கேசட் 1000 ருபீஸ். நிறையா அந்த ஓல்டு பட மூவிஸ்லாம் இருந்ததுங்க. ஏகப்பட்ட பீஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்பில் கொஞ்சம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. இந்த விண்டேஜ் ரேடியோ இருக்குது பார்த்தீங்களா, நேஷ்னலோடது. இதோட கண்டிஷன் பாருங்கள், பக்கா கண்டிஷனில் இருந்ததுங்க. புதுசு மாதிரியே வச்சுருக்காங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் கேட்கல. எப்படியோ ஒரு 1500 அந்த ரேஞ்சு தான் சொல்லுவாங்க. இந்த ஷாப்பில் கொஞ்சம் ப்ரைஸ் எப்பவுமே அதிகமாக தான் சொல்லுவாங்க. இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு இருந்ததுங்க. இது சேரோட செட்டாக இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 6000 வரும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு பக்கத்துலேயே பாருங்கள், இந்த த்ரெட்மில் கூட வச்சுருந்தாங்க. ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். ஏகப்பட்ட பீஸ் கிடைக்குது. பிசியோட எஸ்எம்பிஎஸ்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த ஷாப்பில். இங்கே பாருங்கள் எவ்வளோ எஸ்எம்பிஎஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் ஒரு சில ஹோம் யூஸ் ஐட்டம்ஸு, டேப் ரெக்கார்டரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. ஏதோ ஒரு கம்பெனியோட டேக்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. இந்த வாரம் பேட்ரிலாம் நிறையா சேலுக்கு வந்துருந்ததுங்க. இந்த மாதிரி டியூரசெல்லு, அப்புறம் எவரெடி, இந்த மாதிரியான பேட்ரிஸ்லாம் நிறையா வந்துருந்தது. ஒன்று வந்து 10 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஒரு பீஸு 10 ருபீஸ்ன்னு சேல் பண்ணுறாங்க. நான் ஒரு 20 பீஸ் வாங்கினாங்க. நான் ஆல்ரெடி முன்னாடியே வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டேன். இதை நல்லா இருந்தது. ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு வெளியே கிடைக்காது. மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது 20 பீஸ் ஒன்று வாங்கினேன் நான். இந்த ஷாப்பில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம். எல்லாம் இந்த லேப்டாப்போட சார்ஜர்ஸ் நிறையா போட்டு சேல் பண்ணுறாங்க. எவ்வளோ பீஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து 100 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. வித் பவர் கார்டோட கிடைக்குது. ஹெச்பியோடது ஏதோ கம்பெனிலேருந்து எடுத்துருப்பாங்க போல். ஃபுல்லாக லாட்டாக சேலுக்கு வந்துருந்தது இந்த வாரம். இந்த லேப்டாப் பேக்கு எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் இந்த டெல்லு, லினோவா இந்த மாதிரி கம்பெனி பேக் தாங்க. ஏசரு இந்த மாதிரியான பேக்ஸ் நிறையா போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே டேமேஜ் பீஸாக தான் இருக்கும். நம்ம தான் செக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலது நல்ல பீஸாகவே கிடைக்குங்க செக் பண்ணி பார்த்தா. ப்ரைஸ் வந்து 200க்கு சேல் பண்ணுறாங்க. நாங்களும் ஒரு 2-3 வாரமாக ஸ்டெபிலைசர் தேடுறோம், கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஆல்ரெடி நான் முன்னாடியே ஒரு ஸ்டெபிலைசர் எடுத்துருப்போம் மார்க்கெட்டில். முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இன்னொரு ஸ்டெபிலைசர் தேவைப்படுது, அதுக்காக செக் பண்ணி பார்க்குறோம், கிடைக்க மாட்டேங்குதுங்க. எல்லாமே வந்து இந்த இன்புட் வோல்டேஜ் அதிகமாக தான் கிடைக்குது. நம்மளுக்கு வந்து 90 இல்லை 100 இந்த மாதிரியான இன்புட் வோல்டேஜ் வேணும். நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன், ஆனால் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. இது பாருங்கள், இது வந்து 150யோட இன்புட்டு, ஏசியோட ஸ்டெபிலைசர் தான் இது. ப்ரைஸ்லாம் வந்து 1500, 1400 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு புதுசாகவே இருக்குது பாருங்கள்.
இந்த மர்ஃபியோட எஃப்எம் ரேடியோ ஒன்று இருந்ததுங்க இந்த ஷாப்பில். இது பக்கா விண்டேஜ் மாடலுங்க. இது சூப்பரான கண்டிஷனில் இருந்தது பாருங்களேன் நீங்களே. ஆனால் இது ஒர்க் ஆகுமா என்னன்றது தான் டவுட் இது. ஆனால் இது ரொம்ப ஓல்டு மாடலுங்க. இது 70s அந்த மாதிரியான காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன எஃப்எம் ரேடியோ. அது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்லிம்மு மாடல். இது வெயிட்டே இருக்காது, நல்லா ஸ்லிம்மாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது சோனியோட டேப் ரெக்கார்டர் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். செக் பண்ணி பார்த்தேன், இந்த டோரே ஓப்பன் ஆகலை. இது கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்தது. இது ஹார்ட் டிஸ்க்கு நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். இந்த வாரமும் பார்க்க முடிஞ்சுது எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா இது நிறையா பீஸ் வந்து டேமேஜாக இருக்கும். நம்ம அந்த ஹார்ட் டிஸ்க் கேஸ் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி எடுக்கிறது நல்லது. ஏன்னா நிறையா டேமேஜ் பீஸ் தான் இருக்கும். நம்ம அண்ணன் கடையில் அந்த வாட்ச் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா கொண்டு வந்திருந்தார் இந்த வாரம். இது பாருங்கள், இந்த லேடிஸ் வாட்ச்சு தனியாக, ஜென்ஸ் வாட்ச் தனியாக பிரித்தே வச்சுருந்தார். நிறையா பீஸ் இருந்ததுங்க. ஃபாஸ்டாக் வாட்ச்சு ஏகப்பட்டது வச்சுருந்தார். இந்த மாடல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா இருந்ததுங்க. அது ப்ரைஸ்லாம் வந்து 500 to 800 சொல்கிறாரு. முன்னாடிலாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லுவார். இப்போ வர வர ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாரு. பார்கிங் பண்ணி வாங்கிடலாம். பார்கிங் பண்ணால் கம்மி ரேட்டுக்கே கிடைக்கும். இந்த ஜேபிஎலோட ஏர்பட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இது உருட்டு ஏர்பட்ஸாக என்னன்னு தெரியல. இது பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்குங்க. சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. ஒரிஜினல் மாதிரியே ஃபீல் ஆகுது. அது தொட்டு பார்த்தா ஒரிஜினல் மாதிரியே ஃபீல் ஆகுது. ப்ரைஸு கேட்டால் 600 சொன்னார். ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அதில் லைட் எரியுது பாருங்கள். ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு ட்ரோன் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். நிறையா ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ் கூட வந்துருந்ததுங்க இந்த வாரம். இந்த வெஹிக்கிள்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ் கூட நிறையா இருந்தது. இது பேர் வந்து 1200 சொன்னாங்க. இது நல்லா இருந்ததுங்க. இது வந்து அந்த டைனி கம்பெனியோடதுன்னு நினைக்கிறேன். இது நான் உள்ளே பார்த்தேன், அது டைனின்னு போட்டு இருந்தது. டைனி கம்பெனியோட ஸ்பீக்கர் நினைக்கிறேன், 8 இன்ச்சு. பீரோ, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஷாப்பை நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பேன். இந்த லேப்டாப் ஸ்பேர் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லி. இந்த வாரம் பார்த்திங்களா இந்த ஆப்பிள் டிவி ஒன்று இருந்ததுங்க. செம்ம வெயிட்டாக இருந்தது. இது ஒரிஜினல் நினைக்கிறேன். இது ஒரு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் கேட்கல நான். ஆனால் இது நான் ஒரு 2-3 வாரமாக பார்க்குறேன். இந்த ஷாப்பில் இருந்தது. நிறையா இந்த ஸ்பேர் ஐட்டம்ஸ் கிடைக்குங்க. லேப்டாப் ஸ்பேர் ஐட்டம்ஸு இவர்கிட்ட கிடைக்கும். ஹார்ட் டிஸ்க் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் கூட இருக்குது பாருங்கள். இந்த டிவி ஸ்டாண்டு நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. நிறைய பீஸ் இருந்ததுங்க. டிவி ஸ்டாண்டு 200 கிடைக்குது மார்க்கெட்டில். இது வெளியெல்லாம் வாங்கினா 1200 வராங்க இந்த மாடலு. இங்கே வந்து மார்க்கெட்டில் 200க்கு சேல் பண்ணுறாங்க. நிறைய பீஸ் இருந்தது. ஒரு மாடல் ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு அப்புறம் ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் இந்த ஷாப்பில் பார்க்க முடிஞ்சுது. இந்த தேட்டர் ஸ்பீக்கரு ரொம்ப நாளாக பார்க்குறேன். இது சேலே ஆகாமல் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் தேடுற ஐட்டம்ஸ் கூட இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சர்வரில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த எக்ஸாஸ்ட்லாம் வச்சுருந்தாங்க இந்த வாரம். இது ஒரு சர்வர்லேருந்து கட்டியிருப்பாங்க போல். ஃபுல்லாக தூசியாகவே இருந்தது. அந்த எக்ஸாஸ்ட்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. நிறைய பீஸ் இருந்தது. நிறைய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு கிடைக்குதுங்க இந்த ஷாப்பில். இந்த மாதிரி புது ஐட்டம்ஸ் கூட கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். எல்லாமே பாக்ஸ் பீஸாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஃபேனு, ப்ளூடூத் ஸ்பீக்கரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து 200, 300 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. ஆனால் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியாது. நம்ம நார்மலாக கடையில் வாங்குற மாதிரியான குவாலிட்டிஸ் தான், அந்த மாதிரி தான் இருக்கும் இது. இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். மார்க்கெட்டில் நிறையா கிடைக்குதுங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் வர நிறையா பார்க்குறேன் நான். இது சூப்பரான கண்டிஷனில் இருந்ததுங்க. பக்காவான கண்டிஷனில் வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 12,000 வரும்னு சொல்லியிருந்தார். இந்த வாட்டர் பியூரிஃபையர் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடலில் வச்சுருக்காங்க. இந்த பேட்டு ஸ்டெம்பிளாக கூட போட்டு வச்சுருந்தாங்க இந்த வாரம். எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் யூஸ்டு தான் இது. அப்புறம் இந்த ஹோம் யூஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். கொஞ்சம் கூட்டமாகவே இருந்தது. நிறையா பேர் செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்களா எவ்வளோ பீஸு கிடைக்குது பாருங்கள் மார்க்கெட்டில். நான் ஃபஸ்ட்டு காமிச்சது அது வந்து ஒர்க்கிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். இது வந்து நம்ம தாங்க எடுத்து செக் பண்ணிக்கணும். ஆனால் கண்டிஷன் பாருங்கள், பக்காவான கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே பக்காவான கண்டிஷனில் வச்சுருக்காங்க ப்ரொஜெக்டரில். இந்த ஆம்ப் ஒன்று, ஹெவியான ஆம்ப் ஒன்று இருந்ததுங்க, அபிஜாது. செம்ம
கண்டிஷனில் இருந்தது, நல்லா இருந்தது இது. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து 14,000 சொல்கிறாரு. அவ்வளோக்கு ஒர்த்தானான்னு தெரியல, இது அவ்வளோக்குலாம் சேல் ஆகுமான்றதுலாம் டவுட்டு தான். 2 ஸ்பீக்கரோடு இருந்ததுங்க, அதுவும் அபிஜாது. எனக்கு என்னன்னு தெரியல, இந்த மார்க்கெட்டில் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது இந்த பேக்கு எவ்வளோ கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், மலை மாதிரி போட்டு குமிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் நிறையா டேமேஜ் பீஸ் தாங்க இருக்குது, ஃபுல்லாக டேமேஜ் பீஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 1-2 கிடைக்குது நல்ல பீஸு, தேடி எடுக்கணும். ஆனால் இந்த ஓலா பைக்ஸ் வருது பார்த்தீங்களா, அதோட டிஸ்பிளே மட்டும் கிடச்சிதுங்க. அது ஒரு 4-5 பீஸ் வச்சுருந்தாங்க, டிஸ்பிளே மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. இது மேபி கம்பெனியில் அந்த ஃபால்ட் ஆனது வந்திருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டுக்கு. ஒர்க்கிங் ஆனான்னு தெரியல. ஒன்று வந்து 300 சொன்னார், ரேட்டுக்கு ரொம்ப கம்மியாக சொல்கிறாரு. பட் ஆனால் அது ஒர்க் ஆகுமான்றதுலாம் டவுட்டு தாங்க, எடுத்து தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் கூட போட்டு வச்சுருந்தாங்க இந்த வாரம், நிறையா பீஸு இருந்ததுங்க. ஃபுல் பாக்ஸ் பீஸாகவே வச்சுருக்காங்க பாருங்கள். இதே ஷாப்பில் பேட்ரி கூட கிடச்சிதுங்க, இந்த எவரிடி பேட்ரி, அப்புறம் டியூரசெல், இந்த பேட்ரி கூட வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து 10 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. நல்லாயிருக்குங்க, நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நல்லாயிருக்கு பேட்ரி, பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்பை இன்றைக்கி தாங்க பார்க்குறேன் நான். இன்றைக்கி தான் மார்க்கெட்டில் இந்த ஷாப் போட்டிருக்காங்க. நம்ம ஃபோட்டோ கொடுத்தோன்னா உடனே ஃப்ரேம் போட்டு கொடுக்குறாங்க. நிறையா ஃப்ரேம் வச்சுருக்காங்க. அதோட ப்ரைஸ் டீட்டெயிலாம் அதில் சைட்லேயே போட்டிருக்காங்க பாரு, ஃபோட்டோ ஃப்ரேமு சைட்லேயே அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சோனியோட டிஎஸ்எல்ஆர் ஒன்று இருந்ததுங்க, ஆனால் இது ரொம்ப ஓல்டு மாடல். இது டிஸ்பிளேலாம் கூட ஓரளவு ஓகே தான், நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. ஆனால் இது ஒர்க் ஆகுமான்றதுலாம் டவுட்டு தாங்க. இது எடுத்தால் ஒரு ஸ்பேருக்கு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இது கண்டிஷன் நல்லா இருந்தது. ஆனால் இந்த சோஃபா அண்டு டைனிங் டேபிள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கவர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க, கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து 5,000 சேல் பண்ணுறாங்க. 3 சீட்டர் வந்து 5,000 சேல் பண்ணுறாங்க. ரெக்ரான் மாடல் இது 2-in-1, இது 5,000 சேல் பண்ணுறாங்க. கண்டிஷன்லாம் சூப்பராக இருந்ததுங்க, நல்லா மெத்துனே இருந்தது. இந்த உட்டன் சோஃபா கூட கிடைக்குதுங்க. இந்த மாதிரி உட்டன் சோஃபாவில் கூட வச்சுருக்காங்க. ப்ரைஸ்லாம் வந்து 7,000 சொல்கிறாங்க, 6,500, 7,000 இந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க. இந்த ஒரு சோஃபா செட்டு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், வித் டீப்பாயோடு இருந்தது, பக்காவான கண்டிஷனில் இருந்ததுங்க. இது பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்குங்க, ஆனால் யூஸ்டு தான் இது. கண்டிஷன்லாம் ஆனால் சூப்பராக இருக்கும், நம்ம செக் பண்ணி எடுக்கிறதுல இருக்குது. ஒரு சிலது அந்த மேலே வந்து அந்த கவர் சுற்றி வச்சுருப்பாங்க, கவர் சுற்றி வச்சனால உள்ளே நம்ம பார்க்க முடியாது சரியா. ஆனால் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃபுல்லாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு எடுங்க, நல்ல கண்டிஷன்லேயே கிடைக்கும். இந்த உட்டன் டைனிங் டேபிள்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ரோஸ் வுட்டுன்னு சொல்லுவாங்க. இது செம்ம சூப்பராக இருந்ததுங்க, பக்காவான கண்டிஷனில் வச்சுருந்தாங்க. இந்த புது கட்டில்லாம் கூட கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். ஆல்ரெடி நான் வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் காட்டுறேன். அது ப்ரைஸ்லாம் வந்து 10,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10,000, 12,000 இந்த ரேஞ்சுக்கு விற்கிறாங்க. வித் மேட்ரஸோடவே கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். எவ்வளோ பீஸு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஷாப்பில் கொஞ்சம் விண்டேஜ் மாடல்லாம் இருந்ததுங்க. இந்த ஆன்டிக் டெலிஃபோன்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பரான கண்டிஷனில் இருந்ததுங்க, பக்காவான கண்டிஷனில் வச்சுருந்தாங்க. இது ப்ரைஸ்லாம் கேட்டால் 3,000 மேலே சொல்கிறாங்க. ஏன்னா விண்டேஜ் மாடல்னால இது கலெக்ஷனுக்கு நிறைய பேர் வாங்குவாங்க, அதனால் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. பெட் செக்ஷனில் இந்த வாரம் நிறையா கேட்டு வந்துருந்ததுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் கேட்டெல்லாம் கூட பார்த்தேன் நான். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் சைடில் போடுறேன். எவ்வளோண்ணா இது? ஆள் இல்லையா? இது ரேட் அதிகம் நினைக்கிறேன். கடிக்கலாம் மாட்டோம் உங்களுக்கு. எவ்வளோண்ணா அது கேட்டு?
பெருசாக இருக்கு. எவ்வளோ இந்த ஆடு? 25. அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.